ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பர்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஷேக்ஸ்பியர். ஸோ ஷேக்ஸ்பியர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான பர்சன் அப்படின்றது தெரியும். ஒரு இயர் யூஜிசி நெட் ஆகட்டும், செட் எக்ஸாம் ஆகட்டும், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஷேக்ஸ்பியரை பற்றி மினிமம் ஒரு 4 or 5 கொஷின்ஸ் அது நமக்கு வந்துடும். அவரோட ஒர்க்லேருந்தோ இல்லை அவரை பற்றியோ, அவரை பேஸ் பண்ணி மற்றவங்க எழுதின ஒர்க்லேருந்தோ, அந்த மாதிரி நிறைய இது வந்து நம்ம ஷேக்ஸ்பியரை பற்றி எழுதலாம். ஸோ அவரோட பிளேஸ் எத்தனை, அவரோட சானட்ஸ் எத்தனை, அவரோட போம்ஸ் எத்தனை, நரேட்டிவ் போம்ஸ், அவரை பற்றி யாரெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கிரிட்டிசிசம்லாம் என்ன, அந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்தே நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி ஒரு 30 இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கொஷின்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் யூஜிசி நெட்டுக்காகட்டும், டிஎன் செட்டுக்காகட்டும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், வீனஸ் அண்ட் அடோனஸ் இஸ் அ லாங் நரேட்டிவ் போம் பை. ஸோ இது நாங்கள் சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஷேக்ஸ்பியரோட போம். பட் இதை பற்றின ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இது வந்து ஓவிடோட மெட்டாமார்ஃபசிஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்லேருந்து தான் எடுத்து இதை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியர் வந்து எல்லாத்துலேயுமே வந்து அவரோட எல்லா ஒர்க்குமே வந்து ஏதாவது ஒரு சோர்ஸை யூஸ் பண்ணி தான் இருக்கும். மேபி அது ரோமன் பிளேஸ் ஆகட்டும், இல்லையா ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஆகட்டும், எதாக இருந்தாலுமே அவர் வந்து ஏதாவது ஒரு பேஸ் பண்ணி ஒரு சோர்ஸ்லேருந்து எடுத்து, இல்லை நிறைய சோர்ஸ்லேருந்து பிக் பண்ணி இவர் கம்பைன் பண்ணி எடுத்திருப்பார். இது வந்து எந்த சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவிடோட மெட்டாமார்ஃபசிஸ் அப்படின்ற ஒரு சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்காரு. ஸோ இது வந்து எப்போ எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1592 இல்லை 1593 அப்படின்ற அந்த 2 இயர்க்குள்ளே ஏதோ ஒரு இயரில் எழுதியிருக்காரு. ஸோ செகண்ட் கொஷின், த டோட்டல் நம்பர் ஆஃப் போம்ஸ் இன் ஷேக்ஸ்பியர்ஸ் சானட் இஸ். ஸோ இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், 154. ஸோ ஆல்ரெடி என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கனாலும் நான் சொல்லியிருப்பேன், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஸோ அவரது எதை நீங்கள் டோட்டல் பண்ணிங்கனாலும் 10 வரும், 154. ஸோ இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ அதே மாதிரி பிளேஸ் பார்த்திங்கன்னா 37, 3 + 7 10. அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட், ட்ரைடன்ஸ் ஆல் ஃபார் லவ் இஸ் இன் அடாப்டேஷன் ஆஃப். ஸோ ஆல் ஃபார் லவ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைடனோட ஒரு ஃபேமஸான ப்ளே. அந்த ப்ளே வந்து எதுலேருந்து எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேக்ஸ்பியரோட ஒரு ப்ளேலேருந்து தான் எடுத்திருப்பார். மோஸ்ட்லி வந்து ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும், ஒரு சில சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது என்ன ப்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டனி அண்ட் கிளியோபெட்ரா. ஸோ ட்ரைடனோட ஆல் ஃபார் லவ்வோட இன்னொரு பேர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வெல் லாஸ்ட். அந்த ப்ளேவை வந்து 1677 வந்து எழுதியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், the first folio of Shakespeare's play appeared in. ஸோ ஷேக்ஸ்பியரோட ஃபஸ்ட்டு ஃபோலியோ அப்படின்னும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவரோட எல்லா பிளேஸையும் வந்து கம்பைன் பண்ணி அவர் இறந்ததுக்கப்புறமா வந்து வெளியிட்டாங்க. ஸோ அது வந்து 1623 வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பென் ஜான்சன் வந்து ஒரு போம் மாதிரி எழுதியிருப்பார், ஒரு ஓடு எழுதி அதை வந்து அதுலேயே அந்த ஃபோலியோ கூடவே வச்சுருப்பாங்க. செகண்ட் ஃபோலியோவில் வந்து யாரோட ஓடு வந்து வச்சுருக்காங்க, யாரோட போம் வந்து ஷேக்ஸ்பியருக்காக வச்சுருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபோலியோவில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் 36 பிளேஸ் இருக்கும். மொத்தமாக அவர் 37 எழுதியிருந்தாலுமே பெரிக்கிள்ஸ் அப்படின்ற ஒரு பிளே வந்து இதில் ஆட் ஆகிருக்காது. 36 பிளேஸ் மட்டும்தான் இதெல்லாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஷேக்ஸ்பியர்ஸ் கிரிட்டிசிசம் பை. ஸோ இது வந்து ஷேக்ஸ்பியர் கிரிட்டிசிசம், இந்த கொஷின் வந்து அப்படியே தான் இருந்தது. ஸோ எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னா, ஒரு க்ரோனாலஜிக்கல் சீக்வன்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் இருக்க 4 பேருமே வந்து ஷேக்ஸ்பியர் பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட ட்ராஜடியை பற்றியோ, இல்லை அவரோட பர்டிகுலர் ஒர்க்கை பற்றியோ அந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆர்டராக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் வந்து கொடுத்துருக்கேன் அவங்களோட ஒர்க் என்னன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் பார்த்திங்கன்னா பிராட்லி, ஸ்பர்ஜியன், டிஎஸ் எலியட், ஸ்டீஃபன் கிரீன்பிளாட். ஸோ ஸ்டீஃபன் கிரீன்பிளாட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நியூ ஹிஸ்டாரிசிசம் அப்படின்ற ஒரு இதுலேயும் எழுதியிருப்பார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே எழுதியிருக்காரு, அவரை பற்றி ஷேக்ஸ்பியரை பற்றி ரொம்பவே நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருக்காரு. இவரை தாண்டி பார்த்திங்கன்னா ஏசி பிராட்லே, அந்த ஏசி பிராட்லே அப்படின்ற அந்த பிராட்லேன்றதுக்கு அவரோட இனிஷியல் ஏசி பிராட்லே, அவருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஷேக்ஸ்பியரோட ஒர்க் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்களோட ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி பிராட்லே வந்து ஷேக்ஸ்பியர் அண்ட் ட்ராஜடி
not 4. T.S. Eliot வந்து Hamlet and His Problems 1919. Caroline Spurgeon வந்து Shakespeare's Imagery அது எந்த இயரில் பார்த்தீங்கன்னா 1935. ஸ்டீஃபன் கிரீன்பிளாட் வந்து On Poetics of Culture and the Interpretation of Shakespeare. ஸோ இவர் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. இதில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஒர்க் வந்து இந்த ஒர்க். ஸோ அது வந்து 1987. ஸோ க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் பேஸ் பண்ணி நம்ம இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு டீட்டெயில் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எட்வர்ட் பாண்ட்ஸ் பிங்கோ டீல்ஸ் வித் த லைஃப் ஆஃப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்வர்ட் பாண்ட் அப்படின்றவர் வந்து பிங்கோ அப்படின்ற ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. ஸோ அந்த ஒர்க் வந்து யாரை பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷேக்ஸ்பியரை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காரு. அதுவும் அவரோட லைஃபோட எண்டில் கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 years 1615 and 1616 அவர் இறக்குற இயர், அந்த 2 இயரில் அவரோட லைஃப்பில் என்னென்னலாம் நடந்ததோ அதை வந்து ஒரு பிளேவாக வந்து எட்வர்ட் பாண்ட் வந்து இந்த பிளேயில் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த பிளேயோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா பிங்கோ சீன்ஸ் ஆஃப் மணி அண்ட் டெத். ஸோ இது வந்து 1973 வந்து இந்த ஒர்க்கை வந்து எழுதியிருக்காரு. So next one, the title The Sound and the Fury is taken from. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க யூஜிசி நெட்லேயே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்பத்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த த சவுண்ட் அண்ட் த ஃபியூரி அப்படின்றவர் யாரை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா வில்லியம் ஃபாக்னர் அப்படின்றவர் வந்து அவரோட ஒர்க்குக்கு வந்து இந்த மேக்பத்லேருந்து எடுத்து வச்சுருக்காரு. ஸோ இது இந்த வேர்ட் வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா Act 5 Scene 5 மேக்பத்தோட ஃபேமஸ் சாலிலோக்கியில் இது வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், த ரைம் ஸ்கீம் ஆஃப் ஷேக்ஸ்பியரன் சானட் இஸ். ஸோ ஷேக்ஸ்பியர் சானட் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நமக்கு தெரியும், நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் சானட் சொல்லுவோம். பெட்ராக்கியன் சானட், ஷேக்ஸ்பியரன் சானட், அப்புறம் ஸ்பென்சரியன் சானட். ஸோ இதில் வந்து ஷேக்ஸ்பியரன் சானட் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் சானட் இல்லை சரேஸ், அந்த ஏர்ல் ஆஃப் சரே இருக்கார் இல்லையா, அவர் பேஸ் பண்ண சானட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவரது பார்த்திங்கன்னா ஏபி ஏபி சிடி சிடி இஎஃப் இஎஃப் ஜிஜி. ஸோ லாஸ்ட் 2 மட்டும் கப்லெட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே ஆல்டர்னேட் ரைமிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு 3 குவாட்ரைன் ப்ளஸ் ஒரு கப்லெட் வந்து யூஸ் பண்ணி சொல்லியிருப்பார் ஷேக்ஸ்பியர். நெக்ஸ்ட் கொஷின், ஜான்சன்ஸ் எடிஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்பியர்ட் இன். ஸோ ஜான்சன் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஜான்சன் வந்துட்டு அவர் டிக்ஷனரி வந்து ஃபேமஸான ஒரு ஒர்க்கு, டிக்ஷனரி அண்ட் ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர், இது ரெண்டுமே வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஒர்க்கு. ஸோ டிக்ஷனரி வந்து பார்த்திங்கன்னா 1755 வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஒரு 10 years பிரேக் எடுத்திருப்பார். எதுக்குன்னா ஷேக்ஸ்பியரோட எல்லா ஒர்க்கையும் படித்து அதில் இருக்க தப்பு, அதில் இருக்க மிஸ்டேக்ஸு எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு ப்ரிஃபேஸ் எழுதி 1965 வந்து அதை போஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ எந்த இயரில் வந்து அதை போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1965. இந்த ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 8 volume வந்து வந்திருக்கு. இவர் கூட வந்து இன்னொருத்தர் யார் எடிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஸ்டீவன்ஸ். டாக்டர் ஜான்சன் கூடவே ஜார்ஜ் ஸ்டீவன்ஸ் அப்படின்றவரும் வந்து பார்த்திங்கன்னா இதில் எடிட்டிங்கில் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட், after Shakespeare made his debut as a London playwright, he was described as an upstart crow by. ஸோ இது வந்து அவரை பற்றின ஒரு ஃபேமஸ் கிரிட்டிசிசம், அதாவது ஒரு நெகட்டிவ் டோனில் அவர் வந்து ஒரு அப்ஸ்டார்ட் க்ரோ இப்போ தான் வந்து வந்திருக்காரு அப்படின்ற ஒரு நெகட்டிவ் டோனில் வந்து அவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஏஜ் ஷேக்ஸ்பியரோட ஏஜில் வந்து அவர் இப்போ தான் வந்திருக்காருன்னு சொன்னால் அந்த ஏஜில் தான் இருக்கணும். ஸோ ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி விட் தான் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் க்ரீன். அந்த ராபர்ட் க்ரீன் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பேம்ப்ளெட்டில், ஒன் ஆஃப் த பேம்ப்ளெட்டில் வந்து 1592 வந்து ஒரு பேம்ப்ளெட் வெளியிட்டிருப்பார். அதில் தான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து ஷேக்ஸ்பியரோட லைஃப்பில் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா. ஐ திங்க் 1585 to 1592 இந்த பீரியட்க்கு அப்புறமா இவரோட ராபர்ட் க்ரீனோட இதை பேம்ப்ளெட்டை வச்சு தான் ஓகே ஷேக்ஸ்பியர் வந்து லண்டனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து பிளே ரைட்டாக இருக்கார் அப்படின்றது வந்து நமக்கு தெரிய வருது. ஸோ த ஆன்சர் இஸ் ராபர்ட் க்ரீன். நெக்ஸ்ட் கொஷின், in which play by Shakespeare do we find widowed queens questioning the assumptions of male politics? ஸோ எந்த இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் 3. இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு 10 ஹிஸ்டாரிக்கல் ப்ளே எழுதியிருப்பார். ஸோ அதில் ரிச்சர்ட் 2 அதுக்கப்புறம் ரிச்சர்ட் 3யும் இருக்கும். இதை வந்து 2 பார்ட்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஹென்ரியார்ட் அப்படின்றது வந்து டோட்டலாக ஒரு 8 plays வரும். 8 plays வந்து ஹென்ரியார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் லங்காஸ்ட்ரியன் ப்ளே அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும், யார்கிஸ்ட் ப்ளே அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் ஹிஸ்டாரிக்கல் ப்ளேஸை பற்றி சொல்லும்போது டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ரைட்னஸ் இஸ் ஆல். ஸோ இது வந்து எதில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் லியர். கிங் லியரில் தான் வந்து ரைட்னஸ் இஸ் ஆல் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் 5ல் சீன் 2ல் வந்து எட்கர் வந்து இந்த லைனை வந்து க்ளௌசெஸ்டர்ட்ட வந்து சொல்கிற மாதிரி இந்த இது இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஃப்ரேஸ் அந்த இதில் வருது, ப்ளேயில் வருது. ஸோ நெக்ஸ்ட், ஏசி ப்ராட்லீஸ் ஷேக்ஸ்பியர் அண்ட் ட்ராஜடி வாஸ் பப்ளிஷ்ட் இன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த நம்ம கிரிட்டிசிசம் பார்த்தோம், அதில் பார்த்த மாதிரி எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1904 வந்து பப்ளிஷ் ஆச்சு. ஸோ ஏசி அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியூ செசில் பிராட்லி, அதுதான் வந்து அவரோட ஃபுல் ஃபார்ம். நெக்ஸ்ட் கொஷின், ஆன் சீயிங் whom does Miranda exclaim, "O Father, surely that is a spirit. Lord, how it looks about." ஸோ ஒரு மிராண்டா அப்படின்னாலே நமக்கு தெரியும் அது வந்து டெம்பஸ்டில் வர ஒரு கேரக்டர், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கேரக்டர். ஸோ யாரை பார்த்து அப்படி சொல்லுவா அப்படின்னா அவள் பார்க்குறதே வந்து ஒரே ஒருத்தர் தான் அந்த பார்த்து அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பா. ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டினண்ட். ஸோ ஃபெர்டினண்டை தான் பார்த்துட்டு தான் இந்த மாதிரி சொல்லுவாள். இன்னொன்று பிரேவ் நியூ வேர்ல்ட் அப்படின்ற ஒரு வேர்டையும் வந்து அவனை பார்த்துட்டு தான், ஃபெர்டினண்டை பார்த்துட்டு தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிரேவ் நியூ வேர்ல்ட் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸை வச்சு ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. ஸோ அது யாருன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஷின், வென் மை லவ் ஸ்வியர்ஸ் தட் ஷீ இஸ் மேட் ஆஃப் ட்ரூத், ஐ டூ பிலீவ் ஹர் தோ ஐ நோ ஷீ லைஸ். த ஆத்தர் ஆஃப் தீஸ் லைன்ஸ் இஸ். ஸோ இது எந்த லைன்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரோட சானட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த சானட் வந்து 138, சானட் நம்பர் 138லேருந்து இந்த சானட்டை எடுத்திருப்பாங்க. ஸோ ஷேக்ஸ்பியர் பார்த்தீங்கன்னா அவரோட சானட்ஸ் எல்லாத்தையுமே வந்து 2 பேத்துக்கு டெடிகேட் பண்ணியிருப்பார், மிஸ்டர் ஒயிட் அண்ட் டார்க் லேடி அப்படின்றது. இதில் வந்து அந்த டார்க் லேடியை பற்றி எழுதும்போது தான் இந்த லைன்ஸ் வந்து வரும். ஃபஸ்ட்டு 124 வந்து மிஸ்டர் ஒயிட்டுக்கு டெடிகேட் பண்ணியிருப்பாங்க, மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க் லேடிக்கு டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், sexual possessiveness is theme of Shakespeare's. ஸோ பொசசிவ்னஸ், ஸோ நீங்கள் இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் பொசசிவ்னஸ்ன்னு ஒரு தீம் இருக்குது, செக்ஷுவல் ஜெலசி அப்படின்ற ஒரு தீம் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பொசசிவ்னஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அப்படின்ற அந்த ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறது வந்து எதனுடைய தீமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹீரோ 2 ஹீரோயின் இருப்பாங்க. அது இதில் வந்து ஒரு 4 பிளாட் இருக்கும். ஒன்று வந்து கிங் அண்ட் குவீனுக்கு, அப்புறம் 2 ஹீரோ ஹீரோயின், அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட்டில் நடக்கிறது. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தீம் வந்து ஒரு மேஜரான ரோலை ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமிக் ப்ளே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளேயில் வந்து இந்த எல்லா பிளாட்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்காரு இல்லைங்களா. இதை வந்து ஜான் லில்லியிட்டேருந்து கற்றுக்கிட்டது, அவரோட ஜான் லில்லியோட பிளேஸ், அவரும் ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி விட். ஸோ அவரோட பிளேஸை பார்த்து கற்றுக்கிட்டதாகவும் ஒரு சில இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், நான் சொல்ல மாதிரியே ஆல்ரெடி நம்ம பார்த்தது வந்து செக்ஷுவல் பொசசிவ்னஸ். ஸோ இங்கே பார்க்கறது வந்து செக்ஷுவல் ஜெலசி. ஸோ இது எந்த பிளேயோட தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெலஸாக இருக்கிறது எந்த ப்ளே அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே தெரியும், இட் இஸ் ஒத்தல்லோ. ஸோ ஒத்தல்லோ தான் அவங்களோட ஒய்ஃப் கிட்ட வந்து ரொம்ப ஜெலஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஒத்தல்லோவோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்தல்லோ ஆர் த மூர் ஆஃப் வெனிஸ் அப்படின்றது தான் அதோட ஃபுல் நேம். ஸோ இது வந்து 1603 எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், who among the following women writers famously imagine the plight of Shakespeare's sister? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிட்டிசிசம் மாதிரி தான். அவங்க வந்து ஒரு ஒரு ரைட்டர் வந்து அவங்கள வந்து ஷேக்ஸ்பியரோட சிஸ்டராக வந்து நினச்சிக்குவாங்க. இப்போ நானே வந்து ஷேக்ஸ்பியரோட சிஸ்டராக இருந்தாலுமே என்னால் வந்து ஷேக்ஸ்பியர் அளவுக்கு பிரபலம் அடைஞ்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஃபெமினிஸ்ட் ரைட்டர், ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா விர்ஜீனியா வுல்ஃப். எதில் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அ ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன். ஸோ ஐ திங்க் ஸோ அவங்களோட சிஸ்டர் நேமும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ஒர்க்கில். அந்த சிஸ்டர் நேம் என்ன, ஜேல தான் ஸ்டார்ட் ஆகும் அது. ஸோ அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின், On the knocking at the gate in Macbeth is a longer essay by. ஸோ நார்மலி பார்த்தீங்கன்னா
ஷேக்ஸ்பியரோட மோஸ்ட் ஆஃப் த பிளேஸில் ரொம்ப ஒரு ட்ராஜிக்கான ஒரு ஈவெண்ட் வந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒரு காமிக்கல் எலிமெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்பத் வந்து கிங் டன்கனை கொன்ன உடனே அந்த சாலிலோக்கிஸ்க்கெலாம் அப்புறமா வந்து இந்த ஒரு போர்ட்டர் வந்துட்டு ஒரு நாக்கிங் சவுண்டு கேட்குற மாதிரியும் அதில் வந்து அவன் நிறைய காமிக்கல் எலிமெண்ட் பேசுகிற மாதிரியும் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ரைட்டர் வந்து எழுதியிருப்பார் ஆன் த நாக்கிங் அட் த கேட் இன் மேக்பத் அப்படின்ற ஒரு ஒர்க்கு, ஒரு போம் இது. ஸோ எஸ்ஸே இது. ஸோ இந்த எஸ்ஸேவை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் டி குவின்சி. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியரின் கிரிட்டிசிசம் இது வந்து எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1823 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. Next question. William Shakespeare's Julius Caesar, Antony and Cleopatra and Coriolanus are based on. ஸோ இதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே வந்து ரோமன் பிளேஸ். ஸோ இவரோட ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எல்லாமே வந்து ஹாலிங்ஷெட்டோட க்ரானிக்கல்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும் ஃபஸ்ட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட் இதோட ரோமன் பிளேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூட்டார்ச்சோட லைவ்ஸ் அதை வந்து பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அதனுடைய ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க் இருக்கும் தாமஸ் நார்த் இது. அதை படிச்சுட்டு அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் எல்லாமே அவர் எழுதியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஹூ அமங் த ஃபாலோயிங் இங்கிலீஷ் பிளே ரைட்ஸ் ஸ்கிரிப்டட் த ஃபிலிம் ஷேக்ஸ்பியர் இன் லவ்? ஸோ ஷேக்ஸ்பியர் இன் லவ் அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து ஸ்கிரிப்டாக எழுதியிருக்காங்க. ஒரு பிளே ரைட் வந்து ஸ்கிரிப்டடாக மூவிக்காக எழுதியிருக்காங்க. ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாம் ஸ்டாப்பர்ட். ஸோ இந்த மூவி வந்து 1998 வந்து டைரக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து பிளே ரைட் யார் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க் நார்மன் அப்படின்றவரும் இந்த பிளே ரைட் வந்து டாம் ஸ்டாப்பர்ட் அப்படின்றவங்களும் ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மூவியுமே நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பாருங்கள். நெக்ஸ்ட். The words, if it were done when it is done, then it were well. It were done quickly or uttered by. ஸோ இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்பத். ஸோ இந்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்பத்தில் தான் வருது. ஸோ இது வந்து இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்பத்தோட சாலிலோக்கியில் ஒரு லைனாக வரும். ஸோ அது எந்த சீனில் வருது, ஆக்டில் வருது அப்படின்றதையும் தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன். Which Shakespearean play contains the line, "There is a special providence in the fall of a sparrow"? ஸோ there is a special providence in the fall of a sparrow அப்படின்றது வந்து எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேம்லெட். ஸோ ஹேம்லெட்டில் தான் வந்துட்டு இந்த இது வந்துட்டு வரும். இந்த லைன் வந்து ஹேம்லெட்டில் தான் வரும். ஸோ அது யார் சொல்லியிருக்காங்க, யார்கிட்ட சொல்லியிருக்காங்க, இல்லை சாலிலோக்கியா அப்படின்றது வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட். ஷேக்ஸ்பியர்ஸ் சானட். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஷேக்ஸ்பியரோட சானட் வந்து 2 பேத்துக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், டு நாட் கேரி அ டெடிகேஷன் அப்படின்றத வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேரி ஆர்டன் வந்து பார்த்திங்கன்னா அவர் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கிடையாது. ஸோ அதையும் வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஜேம்ஸ் ஒன்னா இல்லை மிஸ்டர் WH அப்படின்ற பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம், மிஸ்டர் WH. ஸோ அவரோட எல்லா சானட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் WH அண்ட் டார்க் லேடி உங்கள் 2 பேத்துக்கு தான் வந்து டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின். whom did Keats regard as the prime example of negative capability? ஸோ நெகட்டிவ் கேப்பபிலிட்டி அப்படின்றது ஒரு ஃபேமஸான டேர்ம் in literary criticism coined by John Keats. அவர் யாருக்காக காயின் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸோ இன்னொரு டேர்மும் வந்து ஜான் கீட்ஸ் வந்து வேர்ட்ஸ்வர்த்துக்காக காயின் பண்ணியிருப்பாரு. ஸோ பட் இந்த டேர்ம் வந்து எதனால் ஷேக்ஸ்பியருக்காக காயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட ஓன் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே அதில் அவரோட பிளேயில் கொண்டு வராமல் அந்த எமோஷன்ஸ் எல்லாமே நீக்கிட்டு அவரோட இந்த பிளேக்காக மட்டுமே எழுதியிருப்பார் அப்படின்றது சொல்கிறதுக்காக தான் இந்த நெகட்டிவ் கேப்பபிலிட்டி அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து காயின் பண்ணியிருப்பார் John Keats. Next question. Which of these plays by Shakespeare does not use cross-dressing as a device? ஸோ cross-dressing அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு மேஜரான டிவைஸ் ஷேக்ஸ்பியரோட பிளேயில். ஸோ மோஸ்ட்லி வந்து நிறைய ஃபீமேல்ஸ் வந்து மேல் கேரக்டர் போடுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து ஃபீமேல் ஆக்ட்ரஸ்லாம் வந்து யாருமே
ஆக்ட் பண்ண அலோவ் பண்ணலை. அப்போ யாருமே கிடையாது. அதுக்கப்புறமா வந்து நம்ம இதுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் ரெஸ்டரேஷன் பீரியடில் தான் வந்துட்டு ஃபீமேல் ஆக்டர்ஸ்லாம் வந்தாங்க. ஸோ அதனால் வந்து மேல் ஆக்டர் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபீமேல் இதிலே இருக்கணும், கேரக்டர்லேயே இருக்கணும்னா அவங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால பாதி பிளேயில் வந்து கிராஸ் ட்ரெஸ்ஸிங் வந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இதில் எந்த ஒரு பிளேயில் கிராஸ் ட்ரெஸ்ஸிங் யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் சீசர். இதில் தான் வந்து அவர் கிராஸ் ட்ரெஸ்ஸிங்கை வந்து யூஸ் பண்ணலை. So next question, who among the following gave a happy ending to King Lear? So King Lear வந்து ஒரு ட்ராஜடி இல்லைங்களா, அது ஒரு ட்ராஜடி. லாஸ்ட்டாக வந்து எல்லாருமே இறக்குற மாதிரி தான் இருக்கும். கிங் லியர் அவங்க தேர்ட் டாட்டர் எல்லாமே அந்த இறக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பட் யார் வந்து அதுக்கு ஹாப்பி என்டிங் கொடுத்தாங்க அப்படின்னா நஹம் டேட் அப்படின்றவர் வந்து அந்த கிங் லியரோட பிளேக்கு வந்து வேறு ஒரு த ஹிஸ்ட்ரி ஆஃப் கிங் லியர் அப்படின்றது வந்து அந்த மாதிரி ஒரு ஒர்க் எழுதி அந்த ஒரிஜினல் கிங் லியரோட எண்டிங்கை வந்து மாற்றி எழுதியிருப்பார், மாற்றி ஹாப்பியாக முடிகிற மாதிரி எழுதியிருப்பார். ஸோ இதையும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், who among Shakespeare's contemporaries did not write tragedies? ஸோ இது பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியரோட கண்டெம்ப்ரரிஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து நம்மளுக்கு வந்து மோஸ்ட்டாக ஞாபகம் வருது யூனிவர்சிட்டி விட்ஸ் தான். ஸோ யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து ட்ராஜடி எழுதியிருப்பாங்க. ஸோ பட் யார் ட்ராஜடி எழுதலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் லில்லி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி ஒரு 8 plays எழுதியிருப்பார். பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமெடி தான். அண்ட் ஜான் லில்லியையும் கிறிஸ்டோஃபர் மார்லோவையும் பார்த்து தான் இவர் நிறைய எழுதியிருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ஜான் லில்லியை பார்த்து கிறிஸ்டோஃபர் மார்லோ பார்த்து தான் நிறைய கற்றுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தாமஸ் கிட்டோட ஸ்பானிஷ் ட்ராஜடி பார்த்து தான் ஹாம்லெட் எழுதுனதாகவும் சொல்லுவாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஜான் லில்லி. The next question, to the memory of my beloved, the author Mr. William Shakespeare and what he hath left us is an ode composed by. ஸோ இந்த ஓடு வந்து யார் கம்போஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் ஜான்சன். ஸோ பென் ஜான்சன் வந்து அவரோட ஃபஸ்ட்டு ஃபோலியோ பப்ளிஷ் ஆகும்போது, ஷேக்ஸ்பியரோட ஃபஸ்ட்டு ஃபோலியோ பப்ளிஷ் ஆகும்போது இந்த ஒரு ஒர்க்கை வந்து எழுதி அவருக்காக போஸ்ட் பண்ணியிருப்பாரு. அந்த ஃபஸ்ட்டு ஃபோலியோலேயே வந்துட்டு இதை வந்து முன்னாடி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஃபுல் நேம். ஆக்சுவலாக டு ஷேக்ஸ்பியர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இது அதோட ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் இன்னும் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். Thank you everyone.